நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட கடைசி மாசமான டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலையும் இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இதை நம்ம ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. சனி பகவான் கும்பராசியிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசியிலையும், விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த மாதத்தில் ஓரளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். எதிர்பாராத வருமானங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வந்திருக்கும். இப்போ அதை காட்டிலும் இன்னும் 10 ரூபா, போன மாதம் ஒரு 50 ரூபா வந்துச்சுரா, இந்த மாதம் 60 ரூபாயா வரும் அப்படின்னு தாராளமாக நம்பலாம். அந்தளவுக்கு காசு பணம் கொஞ்சம் கிடைக்க போகிற ஒரு மாதம். தனஸ்தானத்தில் சனி பகவான் ராசிக்கு அதிபதி வலுவடைஞ்சிருக்காரு. அதாவது தனஸ்தானத்தில் சனி வலுவாக இருக்காருன்னா, ஏழரை சனியோட கடைசி பகுதி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயே அவர் வக்கர நிவர்த்தியாகி பலமாகி நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறத தொடங்கிட்டாரு. அப்படிங்கும்போது பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுத்துட்டு தான் சனி போவாருங்கிறதால நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. பொதுவாகவே குரு கொடுத்தா சனி தடுப்பார், ராகு கொடுத்தா சனி தடுப்பார் அப்படிங்கலாம். ஆனால் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அது நிச்சயமாக நம்மளை நோக்கி வந்து தான் சேரும். ரெண்டாவது, நியாய தர்மத்தின் பக்கம் எப்போவுமே நிற்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. குறிப்பாக யாருக்காவது நம்மளால் 10 ரூபா உதவி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பணம் நிச்சயமாக கிடைக்கும். ரோட்டில் பார்த்தா கூட யாரையாவது நினைப்பீங்க, பாவண்டா இதெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, நம்மகிட்டலாம் 10 ரூபா இருந்தால் கொடுத்து உதவோம்டா. ஆனால் எங்கே நம்மளே தான் கஷ்டப்படுறோமே, நம்ம எங்கே இன்னும் ஒருத்தவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு 4 பேர்த்துக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். செல்வாக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக உயரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுமாரி குடும்பத்தில் ரொம்ப நாளாக சில திட்டங்கள், சில காரியங்கள் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதையெல்லாம் செஞ்சு காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த டிசம்பரில் கிடைக்கும். ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வாங்குவீங்க. ஒரு நகை நட்டு வாங்கி போடணும், ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்குங்கிறதால எதுலேயுமே ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். குரு பகவான் வந்து ராசிக்கு 5ஆவது வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. நல்ல இடத்துல தான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு, ஆனால் வக்கரம் ஆயிட்டார். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12க்கும் அவர் தான் அதிபதி, ராசிக்கு 3க்கும் அவர் தான் அதிபதி. அப்போ மறைவிடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறவர் பலம் இழந்து போகிறார் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதேமாரி முன்னேற்றத்தில் சின்ன சின்ன சறுக்கல்கள் அப்படிங்கிறது வரும். இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் பெரும்புள்ளிகளை பகச்சிக்காமல் அப்படியே அனுசரித்து ஓட்டுனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட காரியத்தையுமே சாதிச்சிடலாம். இளைய சகோதர வர்க்கத்தோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது லேசாக குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க தான் உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதுமாதிரி கடகத்தில் நீசத்தில் செவ்வாய் இருக்கார். அதோட இந்த மாதம் 3ஆம் தேதி அவர் வக்கரமும் அடைகிறார். அப்படிங்கிறப்ப வீட்டு செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். ஏதாவது ஒரு இடத்த விற்கலாமா, இன்னொரு இடத்த வாங்கலாமா, எப்படியே நம்ம மனம் வந்து அப்படியே ரெக்கை கட்டி பறந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறது, எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவிலான சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்படியே ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரியே இருக்கும். சிந்தனை அப்படிங்கிறத சிதற விடாமல் மனசு ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டியதை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுமாரி மாதம் தொடங்கி 3ஆம் தேதி உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான சுக்கிர பகவான் உங்களோட வீட்டுக்கு வரார்.
5க்கும் அவர் தான் அதிபதி, 10க்கும் அவர் தான் அதிபதி. பூர்வ புண்ணியஸ்தானம், தொழில் ஸ்தானம் 2க்கும் அதிபதியான அவர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது எல்லா திட்டமிட்ட காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். மனசில் நினச்சதை மறுநொடியே செஞ்சு காட்டுவீங்க. இன்றைக்கி ஒன்று இப்போ யோசிச்சோண்டா இது இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவீங்க. நீ எடுத்து வைக்கிற எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். நமக்கே சில சமயத்தில் பயம் கூட வரும். இத்தனை வருஷமாக பாடுபட்டோம், இப்போ திடீர்னு கொஞ்சம் நல்லா இருக்குமே, என்ன ஏதாவது பெருசாக பின்னாடி ஆப்பு வச்சுருக்காரா கடவுள் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசு கொஞ்சம் அலைப்பாயும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மிக அற்புதமான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறதால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதுமாரி ராகு அப்படிங்கிறவர் ராசிக்கு 3வது வீட்டில் மறைந்திருக்காரு. அது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த ராகு அப்படிங்கிறவர் விஷப்பாம்பு தைரிய வீரியஸ்தானத்தில் மறைஞ்சிருப்பார். உங்களை யாராவது எதுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நாம் தோத்துட்டோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நாம் அப்படியே ஏமாந்துட்டோம், நம்மளை ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே தைரியத்தோடு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் என்னை ஏமாற்றலை, நான் ஏமாறுற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கேன், திரும்ப ஏந்திரிச்சு உங்களை கொத்தாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிராளி அப்படின்னு ஒருத்தனை முடிவு பண்ணிட்டா அவனை அழிச்சிட்டு தான் இந்த மாதத்தில் நீங்கள் மறுவேலையே பார்ப்பீங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட அடிபணிஞ்சு தான் போகணும். அப்படி கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தோல்விகள் எல்லாத்துக்குமே பழி தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, டே இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு பெரிய அப்பா வச்சான்டா, அப்பா இவனாடா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு உங்களோட சிந்தனையும் செயல்பாடும் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளோட எண்ணங்களை நிறைவேற்றுறதுல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்க. பிள்ளைகள் மகர ராசிக்காரர்களுக்கு பிறந்த பிள்ளைங்க கொடுத்து வச்ச பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும். கேட்குறத எல்லாத்தையுமே வாங்கி தருவீங்க, என்ன வேணாலும் செஞ்சு தருவீங்க, ஒத்துழைப்பு கொடுப்பீங்க. பிள்ளைகளுக்காக ஒரு தொகையை செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இது மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதுமாரி தெய்வ காரியங்கள்லையும் ஈடுபடுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறது, இல்லை ஊரில் எல்லை தெய்வங்கள் இந்த மாதிரி இருந்தால் அதை வணங்குறது, அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு கோயில் குளம் ஒரு கொடைக்கு இது ஏதாவது பணம் கொடுத்து உதவி செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறதையும் செய்வீங்க. இது எல்லாத்துக்குமே நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் வக்கரம் அடைகிறார். ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கிற ராசி அதிபதி சனியை பார்க்குறார். அப்படிங்கும்போது வீடு மாற்றம் செய்யலாமா அப்படின்னு சில பேர் சிந்திக்க தொடங்குவீங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்துலாம் அழைப்பு வரும். வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வான்னு. அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் திறமை இருக்குது, எனக்கான வாய்ப்பு மட்டும் கிடைக்கல, கிடைச்சா நிரூபிச்சிருவேன் அப்படின்னு வாய்ப்பு தேடி அலைந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் வாசக்கதவை தட்டும். உங்களை நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறதும் கூடுதலாக கிடைக்கும். இது எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. கடந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்டவங்க, மேலதிகாரிகளால் வஞ்சிக்கப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இப்போ நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த பணி, சலுகைகள், சம்பளம் எல்லாத்தோட திரும்ப வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றி எல்சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னமிடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த டிசம்பர் நீங்கள் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.